டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் நவ். அண்மை செய்தி. அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ்ஸின் 3ஆம் கட்ட சுற்றுப்பயணம் விவரம் வெளியிடப்பட்டிருக்கிறது. விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் லதா. லதா, இது தொடர்பான விவரங்களை வழங்கலாம். வணக்கம். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தமிழகம் முழுவதும் ஒவ்வொரு தொகுதிகளிலும், அனைத்து தொகுதிகளிலும் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற சுற்றுப்பயணத்தை முன்னெடுத்து வரக்கூடிய சூழல்ல தற்பொழுது 3ஆம் கட்ட சுற்றுப்பயண விவரங்களானது வெளியிடப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே முதல் கட்ட சுற்றுப்பயணம் நிறைவு பெற்று 2ஆம் கட்டமாக தற்பொழுது சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டு வருகிறார். தென் மாவட்டங்கள்ல இந்த சுற்றுப்பயணம் தற்பொழுது நடைபெற்று வருகிறது. வரக்கூடிய 8ஆம் தேதி முதல் 8ஆம் தேதியோடு அந்த 2வது கட்ட சுற்றுப்பயணம் முடிவடைய இருக்கக்கூடிய சூழல்ல 11ஆம் தேதியிலிருந்து 23ஆம் தேதி வரை 3ஆம் கட்ட சுற்றுப்பயணமானது நடைபெற இருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கு. அந்த வகையில வரக்கூடிய 11ஆம் தேதி கிருஷ்ணகிரி மாவட்டம் தளி தொகுதி, ஓசூர், வேப்பனஹள்ளி ஆகிய தொகுதிகளிலும், அதே போல 12ஆம் தேதி கிருஷ்ணகிரி மாவட்டம் கிருஷ்ணகிரி, பர்கூர், ஊத்தங்கரை தொகுதிகளிலும் அவர் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்கிறார். மேலும் 13ஆம் தேதி திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர், ஜோலார்பேட்டை, வாணியம்பாடி தொகுதிகளிலும், 14ஆம் தேதி திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் மற்றும் வேலூர் மாவட்டம் குடியாத்தம், கேவிக்குப்பம் ஆகிய தொகுதிகளில் அவர் சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ள இருக்கிறார். மேலும் 15ஆம் தேதி திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி, செய்யார், வந்தவாசி ஆகிய தொகுதிகளிலும், 16ஆம் தேதி திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம், கீழ்பெண்ணாத்தூர், திருவண்ணாமலை ஆகிய தொகுதிகளிலும் அவர் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்கிறார். அதே போல 18ஆம் தேதி திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம், போலூர், அணைக்கட்டு ஆகிய தொகுதிகளில், அதாவது வேலூர் புறநகர்ல அந்த அணைக்கட்டு தொகுதி என்பது இடம்பெறும். அந்த வகையில 18ஆம் தேதி இந்த தொகுதிகளில் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்கிறார். 19ஆம் தேதியை பொறுத்த வரைக்கும் வேலூர் மாவட்டம் காட்பாடி, வேலூர், மேலும் ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு ஆகிய தொகுதிகளில் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்கிறார். 20ஆம் தேதி ராணிப்பேட்டை மாவட்டம் ராணிப்பேட்டை, சோளிங்கர், அரக்கோணம் ஆகிய தொகுதிகளிலும், 21ஆம் தேதி காஞ்சிபுரம் மாவட்டம் காஞ்சிபுரம், உத்திரமேரூர், ஸ்ரீபெரும்புத்தூர் ஆகிய தொகுதிகளிலும், 22ஆம் தேதி செங்கல்பட்டு மாவட்டம் செங்கல்பட்டு, மதுராந்தகம், செய்யூர் ஆகிய தொகுதிகளில் அவர் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்கிறார். மேலும் சென்னையிலும் கூட 23ஆம் தேதி, அதாவது சென்னை புறநகர் ஒட்டி வரக்கூடிய தொகுதிகளான சோழிங்கநல்லூர், திருப்போரூர் ஆகிய தொகுதிகளிலும் இபிஎஸ் சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ள இருக்கிறார். லதா, இந்த 3ஆம் கட்ட சுற்றுப்பயண விவரம் வெளியிடப்பட்டிருக்கு இல்லையா? எந்தெந்த தேதிகள்ல என்னென்ன தொகுதிகள்ல அவர் பிரச்சாரம் செய்ய இருக்காரு அப்படின்ற விவரங்களை மீண்டும் ஒருமுறை வழங்குங்க. வணக்கம். 3வது சுற்றுப்பயண விவரமானது தற்பொழுது வெளியாகி இருக்கிறது. ஏற்கனவே 2ஆம் கட்ட சுற்றுப்பயணம் என்பது தற்பொழுது நடைபெற்று வரக்கூடிய நிலையில தற்பொழுது 3ஆம் கட்ட சுற்றுப்பயணம் என்பது வெளியாகி இருக்கு. முக்கியமாக பார்த்தோம் அப்படின்னா, இடைவெளி இல்லாமல் 11ஆம் தேதி தொடங்கி 23ஆம் தேதி வரை ஒரு நாள் கூட இடைவெளி இல்லாமல் தொடர்ச்சியாக இந்த சுற்றுப்பயணத்தை எடப்பாடி பழனிசாமி மேற்கொள்ள இருக்கிறார். இடையில் ஒரு நாள் மட்டும் 17ஆம் தேதி மட்டும் ஒரு நாள் என்பது விடப்பட்டு இருக்கிறது. அந்த வகையில பார்த்தோம்னா 11ஆம் தேதி, வரக்கூடிய 11ஆம் தேதி திங்கட்கிழமை பார்த்தோம்னா கிருஷ்ணகிரி மாவட்டம் தளி தொகுதி, ஓசூர் தொகுதி, வேப்பனஹள்ளி தொகுதி ஆகிய தொகுதிகளிலும், 12ஆம் தேதி கிருஷ்ணகிரி மாவட்டம் கிருஷ்ணகிரி, பர்கூர், ஊத்தங்கரை ஆகிய தொகுதிகளிலும், 13ஆம் தேதி புதன்கிழமை திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர், ஜோலார்பேட்டை, வாணியம்பாடி ஆகிய 3 தொகுதிகளிலும், 14ஆம் தேதி வியாழக்கிழமை திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரிலும், மாலை நேரத்துல வேலூர் மாவட்டம் குடியாத்தம், கேவிக்குப்பம் ஆகிய தொகுதிகளிலும் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்கிறார். மேலும் 15ஆம் தேதி திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி, அதே போல மாலை நேரத்துல திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு, வந்தவாசி ஆகிய தொகுதிகளிலும், 16ஆம் தேதி சனிக்கிழமை திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம், கீழ்பெண்ணாத்தூர், திருவண்ணாமலை ஆகிய தொகுதிகளிலும் அவர் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்கிறார். 17ஆம் தேதியை பொறுத்த வரைக்கும் அன்றைய ஒரு நாள் மட்டும் இடைவெளி விடப்பட்டு இருக்கிறது. அதற்கு பிறகு 18ஆம் தேதி திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம்,
போலூர் ஆகிய தொகுதிகளிலும், மாலை நேரத்தில் வேலூர் மாவட்டத்துக்குட்பட்ட அணைக்கட்டு ஆகிய தொகுதியிலும் அவர் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்கிறார். 19ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை வேலூர் மாவட்டம் காட்பாடி வேலூர் தொகுதியிலும், மாலை நேரத்தில் ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு தொகுதியிலும் அவர் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்கிறார். 20ஆம் தேதியை பொறுத்த வரைக்கும் ராணிப்பேட்டை மாவட்டம் ராணிப்பேட்டை, சோளிங்கர், அரக்கோணம் ஆகிய தொகுதிகளிலும், 21ஆம் தேதி காஞ்சிபுரம் மாவட்டம் காஞ்சிபுரம், உத்திரமேரூர், ஸ்ரீபெரும்புத்தூர் ஆகிய தொகுதிகளிலும், 22ஆம் தேதி செங்கல்பட்டு மாவட்டம் செங்கல்பட்டு, மதுராந்தகம், செய்யூர் ஆகிய தொகுதிகளிலும், 23ஆம் தேதி சென்னை புறநகர் பகுதிகளான சோழிங்கநல்லூர், திருப்போரூர் ஆகிய தொகுதிகளிலும் அவர் சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ள இருக்கிறார். ஒவ்வொரு தொகுதியாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய 234 தொகுதிகளுக்கும் சென்று அங்கே மக்களிடம் திமுக ஆட்சியில் நடக்கக்கூடிய மக்கள் பிரச்சனைகளாக குறிப்பிட்டு அவர் அந்த பிரச்சாரத்தை எல்லாம் முன்னெடுத்து கொண்டு இருக்கிறார். மேலும் பார்த்தோம்னா சட்ட ஒழுங்கு பிரச்சனை, அதே போல தேர்தல் வாக்குறுதியில் கொடுக்கப்பட்டு நிறைவேற்றப்படாமல் இருக்கக்கூடிய திட்டங்களை எல்லாம் குறிப்பிட்டு அவர் மக்களிடையே தொடர்ந்து பிரச்சாரங்களை முன்னெடுத்து வருகிறார். அந்த வகையில முதல் கட்ட சுற்றுப்பயணம் என்பது கொங்கு பகுதி, அதே போல வட தமிழக பகுதிகளை ஒட்டி நடந்தது. அது ஏறத்தாழ ஒரு வெற்றி என்றே சொல்லலாம். ஏனென்றால் எதிர்பார்த்த அளவு மக்கள் கூட்டமானது அங்கே கூடியிருந்ததை நம்மால் பார்க்க முடிந்தது. அதே போல தற்பொழுது 2ஆம் கட்ட சுற்றுப்பயணம் என்பது டெல்டா மாவட்டத்தில் தொடங்கி தற்பொழுது தென் மாவட்டங்களில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அவர் தொடர்ச்சியாக சிவகங்கை, ராமநாதபுரம் என தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில 3ஆம் கட்ட சுற்றுப்பயண விவரம் தற்பொழுது வெளியாகி இருக்கிறது. டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் நவ்.